கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க இருக்கோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் ஓரணியில் தமிழ்நாடு. இந்த இயக்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? இந்த இயக்கத்தின் மூலமாக எத்தனையோ கோடி மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். இதன் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓர் உறுதிமொழியை எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். அந்த உறுதிமொழி கொடுத்து விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜூலை 1 தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு, இந்த இயக்கத்தோடைய முதன்மை கருத்தாகவே தமிழ்நாட்டு மக்களின் மண், மொழி, மானம் காப்பதற்காகவும் சாதி, மதம், அரசியல் வேறுபாடின்றி தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மத்திய பாஜக அரசாங்கம் என்னென்ன தீங்குகள்ல இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். 70 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 68 வாக்குச்சாவடிகளில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்துல பங்கெடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நிதி புறக்கணிப்பு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறது பாஜக அரசாங்கம். கல்வி நிதியை தர்றதில்லை, பேரிடர் இழப்பு நிதியை தர்றதில்லை. அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேரில் கணக்கெடுப்பே எடுக்காமல் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தள்ளி போட்டு மக்களுடைய கணக்கெடுப்பை எடுத்தால் தான் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பங்கீடு கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் அதையே எடுக்காமல் தமிழ்நாட்டுடைய குரலை ஒடுக்கும் விதமாக, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கும் விதமாக தொகுதி மறுவரை செய்து எம்பிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக மத்திய பாஜக அரசாங்கம் தொகுதி மறுவரையை செய்ய போகிறாங்க. இதை எதிர்த்தும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பீகாரில் நடக்கிற சிறப்பு வாக்காளர் திருத்தம், இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வந்து உண்மையான வாக்காளர்களுடைய உரிமை பறி போயிடக்கூடாது, அதை நம்ம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல், சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஓரணியில் தமிழ்நாடு. இந்த இயக்கத்தின் மூலமாக பல மக்களுக்கு பல திட்டங்களையும் திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேரல, அது சார்ந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணா, பெரியார் போன்றவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற உறுதிமொழியையும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஏற்கப்பட்டது. தற்பொழுது தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் அப்படிங்கிற வாசகத்தோடு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் உறுதிமொழி ஏற்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம்னு ஏன் சொல்கிறாங்க? மத்திய பாஜக அரசாங்கம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களோட கை கோர்த்து தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் விதமாக பல மோசடிகள் செய்கிறாங்க. தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கும் பாஜக அரசாங்கத்தை எதிர்க்கும் விதமாகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளிலிருந்து முதலீடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 15,000 கோடி கிட்ட. அதனால் பல்வேறு வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கு முதல்வர் அவர்கள் ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புக்கெல்லாம் வெளியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிதி அப்படிங்கிறது எங்களோட உரிமை, அதை பறிக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து போராட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதல் முறையாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கு. பொருளாதாரத்திலே தமிழ்நாடு தான் முன்னேறி இருக்கு, உற்பத்தி துறையிலும் தமிழ்நாடு தான் முன்னேறி இருக்கு. இதெல்லாம் திராவிட மாடலுடைய அரசின் சாதனைகள்னு
மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு வீடுகளுக்கு சென்று மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் ஓரணிகள் தமிழ்நாடு இயக்கத்தின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம திராவிட மாடல் அரசின் சாதனைகளாக முக்கியமா பார்க்கறது என்னன்னா, பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இது மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்தியாவுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, தமிழ்நாடு தானும் வளர்ந்து இந்தியாவையும் வளர வைக்கிறது, அதனால தமிழ்நாட்டை என்றும் தலை குனிய விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் முதல்வர் அவர்களுடைய உறுதிமொழியாக இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா உற்பத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்திக்குன்னே சில பங்களிப்பு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 9.2% கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறுமனே 4.07% தான் வழங்கப்படுகிறது. அதை எதிர்த்தும் போராடும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தற்பொழுது சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. இதுல 1 கோடிக்கும் மேலாக மக்கள் உறவினர்களா இணைந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த உறவினர்கள் அனைவருமே மத்திய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும், தமிழ்நாட்டை தலைய விடமாட்டோன்னு உறுதிமொழி ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோடைய முக்கியமான விடயமாக பார்க்கிறது. இந்த காணொலியை நீங்க முழுவதுமா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.